Now, Pakistan has begun restoring power to millions of people after a major... Now get you some breaking news. Pakistan, which seems to be in the dark. As you see, Pakistan has been hit by a major power outage. பாகிஸ்தானுக்கு பணமே இல்லைப்பா. பாரு, நேற்று ஃபுல்லாக கரண்ட் கட்டு. ஆமாங்க, நேற்று ஃபுல்லாக கரண்ட் கட்டு தான். அந்த கரண்ட் கட்டில் 3 நாளைக்கு இனிமேல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் யாருமே திறக்க வேண்டாம்ப்பா, லீவ் விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது. ஆனால் இந்த சவுத் ஏஷியா இருக்குது பார்த்தீங்களா, சவுத் ஏஷியா, இந்த சவுத் ஏஷியாலேயே ஒரு நிறுவனத்துக்கு கீழே 25 நிறுவனங்கள் இருக்குது. இந்த 25 நிறுவனங்களும் சேர்ந்து அம்பானி குரூப், அதானி குரூப் சம்பாதிக்கிறத விட கூடுதலாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த குரூப் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது. பாகிஸ்தானில் அப்படி ஒரு நிறுவனம் சொல்லும்போதே அது ப்ரைவேட் அப்படின்னு தானே நம்மளாம் நினைப்போம். ஆனால் அது ஒரு சேரிட்டபிள் நிறுவனம், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனம் பாகிஸ்தான். அப்போ அது யார் தான்ப்பா ரன் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தானுடைய இராணுவம். கொஞ்சம் மறைக்கப்பட்ட பகுதிகள் இருக்குது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், பாகிஸ்தானுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும். இந்த சேரிட்டபிள் ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கான பேஸ் ஃபண்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ். உங்களுக்குலாம் சுதந்திரம் கிடச்சிருச்சுல, இந்தியாட்ட செல்வ செழிப்பாக சில விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு வேணால் நான் கொஞ்சம் ஃபண்டு தரேன், அதுக்கு பின்னாடி ஒரு நிறுவனத்தை தொடங்கணும், அந்த நிறுவனத்தை கண்காணிக்கக்கூடிய வேலைகளை நீங்களே பார்த்துக்கோங்க, ஆனால் இந்த லாபத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டாம், உங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு கொடுங்க, ஏன்னா உனக்கும் எனக்கும் பிற்காலத்தில் ஒரு டீல் வரும் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக இந்த ஃபண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஃபண்ட்லேருந்து உருவான ஒரு நிறுவனம் இல்லை ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி பாகிஸ்தான் இவ்வளவு அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இதுக்கு பின்னாடி இருந்த ஊழல் என்ன, ஊழலா இல்லை உண்மையான பிஸ்னஸா? ரொம்ப வித்தியாசமான, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எழுபத்தஞ்சு வருஷமாக பாகிஸ்தானில் இப்படி ஒரு நிலைமை வந்ததே கிடையாது. நாங்கள் பசியாக இருப்போம், பட்டினியாக இருப்போம், நாங்கள் புள்ள கூட தின்னுவோம், எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர். இன்னொரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்கள் அவங்க இராணுவ ஆட்சி தாங்க நடந்துட்டுருக்கு. எப்போல்லாம் கரெக்டாக சொல்லிடுறேன், 1958 ஒரு இராணுவ ஆட்சி நடக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்த்து இராணுவம் ஆட்சி புரிகிறாங்க. 1958 1971 வரை, 1977 1988 வரை மறுபடியும் இராணுவ ஆட்சி, 1999 2008 வரை மறுபடியும் இராணுவ ஆட்சி. அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய ஆட்சி காலத்தை முழுவதுமாக முடிக்கவே மாட்டாங்க. நல்லா கவனித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஆட்சி காலத்தை முழுவதுமாக முடிக்கவும் முடியாது. சில பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்கள அங்கே இருக்கக்கூடிய இராணுவமே தூக்கு போட்டு கொன்னுரும், இல்லாட்டி பப்ளிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கும், திடீர்னு பார்த்தா குண்டு வெடிக்கும், கொன்னுருவாங்க. இல்லை நாட்டை விட்டு வெளியில் போயிடுவார், இல்லை லஞ்சம் செஞ்சிட்டார், ஊழல் செஞ்சிட்டாருன்னு சொல்லி அவரை பிடிச்சி என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே சிறையில் போட்டுருவாங்க. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு. ஸோ இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டரை இவ்வளோ பெரிய தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் இதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாட்டி ஒரு நபர் வேணும்ல. அது யார் அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானுடைய இராணுவம். இந்த இராணுவத்தின் கையில் தான் பாகிஸ்தானுடைய 12% நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 2007 ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. 12% லேண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க, 12% லேண்ட் அப்படின்னு சொல்லும்போது மிக முக்கியமான லேண்ட் எல்லாமே இந்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கு கீழே தான் இருக்குது. நான் ஒரு விஷயத்த சொன்னேன் கரெக்டாக, பாகிஸ்தானுடைய வீடியோஸ் 3வது வீடியோ நம்ம இப்போ போடுறோம். முதல் வீடியோலேயே சொன்னேன், அங்கே இருக்கக்கூடிய இராணுவ ஜெனரல் அப்படிங்கிறவர் அவருடைய பதவிக்காலம் முடிகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய மகளுக்கோ மருமகளுக்கோ என்ன ஒரு பெரிய சொத்தை எழுதி வைக்கிறாரு. அப்படி அந்த பெரிய சொத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து சம்பாதித்தால் ஒரு 10 வருடங்கள் ஆகும். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து சம்பாதிச்சா கூட 10 வருஷம் ஆகுமா. அவ்வளோ பெரிய ஃபண்டை ஒரு இராணுவ ஜெனரல் அவருடைய ஒரு கல்யாண செலவுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குது? ஸோ இப்போ பாகிஸ்தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் பெக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் கேட்குறாரு. ஆனால் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் தான் இப்படி கேட்குறாரு தவிர பாகிஸ்தானுடைய இராணுவம் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப வெல்த்தியஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, அதாவது தனிப்பட்ட வகையில் ஒரு வெல்த்தியஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது அது பாகிஸ்தானுடைய இராணுவம். ஏஷியா நாடுகளில் நம்ம பார்க்கலாம், அது பாகிஸ்தானுடைய இராணுவமாக தான் இருக்கும். அதுக்கான காரணத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் ஃபாஜி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே கிட்டத்தட்ட 25 நிறுவனங்கள் இருக்குது. அதில் 4 மொத்தமாக அவங்களுடைய நிறுவனங்களும் 21 அசோசியேட்டட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஃபாஜி ஃபவுண்டேஷன் அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. சரிப்பா, இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷனுடைய தலைவர்கள் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாமும் வெப்சைட்லாம் போய் தேடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு இமேஜ் கிடைக்கும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ ஜெனரல்,
அதுக்கு முன்னால் இருந்த இராணுவ ஜெனரல், இப்போது இருக்கக்கூடிய இராணுவ ஜெனரல், இனி வரக்கூடிய இராணுவ ஜெனரல்களுடைய நண்பர்கள், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள், இப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷனுடைய தலைவர்களுடைய குரூப் ஃபோட்டோ இருக்கும். டாக்டர் ஆயிஷா சித்திகா அப்படிங்கிறவங்க தான் 2007 இந்த உண்மையை கண்டுபிடிச்சு எல்லாருக்குமே ஒரு புக் வடிவில் வெளியில் விடுறாங்க. அந்த புக்கில் கடற்படை அப்படிங்கிறது நேவல் ஃபோர்ஸினுடைய மொத்த டேட்டாவை எடுத்து இந்த நேவல் ஃபோர்ஸு கிட்டத்தட்ட 20 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 2007 20 பில்லியன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 பில்லியனில் 10 பில்லியன் ப்ரைவேட் மிலிட்ரி அசட்ஸாகவும் 10 பில்லியன் லேண்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10 பில்லியன் அந்த ப்ரைவேட் மிலிட்ரி அசட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. 2007 பாகிஸ்தானுடைய அந்நிய செலவாணியுடைய கையிருப்பு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க ஃபியூல் வாங்குறதுக்கு, மருந்து வாங்குறதுக்கு, பொருட்கள் வாங்குறதுக்குலாம் வச்சுருப்பாங்களா டாலர் கையிருப்பு, அதை விட இந்த இராணுவத்திடம் இருந்தது, அதாவது நேவல் ஃபோர்ஸ்ட்டை மட்டும் இருந்தது 5 மடங்கு கூடுதல். அந்நிய செலவாணியோட 5 மடங்கு கூடுதல் யார்கிட்ட இருக்குது, மிலிட்ரிகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆயிஷா சித்திகா அப்படிங்கிறவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி 12% லேண்ட் அப்படிங்கிறது இராணுவத்திடம் தான் இருக்கிறது. 100 முக்கியமான இராணுவ அதிகாரிகள், இராணுவ ஜெனரலாக இருந்தவங்க தான் இந்த பாகிஸ்தானுடைய பாதிக்கும் மேற்பட்ட வெல்த்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷனையும் வெளியில் கொண்டு வராங்க. ஸோ ஃபாஜி ஃபவுண்டேஷன் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தா இல்லை, அஸ்கர் பேங்க் அப்படிங்கிற இன்னொரு அமைப்பும் இருக்குது. இந்த அஸ்கர் பேங்க் மற்றும் ஃபாஜி ஃபவுண்டேஷன் இந்த 2 நபர்களையுமே நம்ம பிடிச்சு கொஞ்சம் உலுக்கி எடுத்தோம்னா பாகிஸ்தானுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு கடன் வாங்காமல் ஒட்டுமொத்தமான கடனையும் திருப்பி கொடுத்து பாகிஸ்தான் மக்களுக்கு தேவையான நல்ல சாப்பாடையும் கொடுத்து அவங்க, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு வர முடியும். ஆனால் இது யார் செய்ய மாட்டாங்க அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தானுடைய இராணுவம் செய்யாது. இந்த நேரத்தில் நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. அங்கே பட்டினின்னு யாராவது சண்டை போட்டாலோ, இல்லாட்டி பாகிஸ்தானுக்குள்ளே பட்டினியாக இருக்கும்பா அப்படின்னு யாராவது சொல்ல ஆரம்பிச்சிட்டாலோ, எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலோ, எங்களுக்கு நல்ல அரசு வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலோ, உடனே பாகிஸ்தானுடைய இராணுவம் ஏய் இந்தியாவை எதிர்த்து கோஷம் போடுங்கடா அப்படிங்கிற ஒரு உத்தரவை பறக்க விடுவாங்க. ஏய் இந்தியாவில் தீவிரவாதிகளை அனுப்புங்கடா அப்படிங்கிற அடுத்த உத்தரவு பறக்கும். ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மக்களுடைய ரத்தத்தில் என்ன ஊற வச்சுருக்காங்கன்னா, இங்கே நடக்கிறத பற்றி நீ எதுவுமே கேள்வி கேட்காத, அங்கே இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது, அதை எதிர்க்கணும், அதை எதிர்ப்பதற்காகத்தான் உன்னை நான் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள், இளைஞர்கள், இவங்க எல்லாத்தையுமே மூளை செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய இராணுவம். நல்லா புரிஞ்சவனுக்கு இது தெரியும். ஏன்னா அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி உடனே காஷ்மீர் பிரச்சனை எழுப்பாங்க. நல்லா பாருங்கள், அங்கே 1008 மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீர் பிரச்சனை, எனக்கு காஷ்மீரை நான் பிரித்து கொடுக்கணும்ப்பா, காஷ்மீர் பிரச்சனையை ஒய்த்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அல் அரேபியா அப்படிங்கிற மிக முக்கியமான ஊடகத்தில் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு. பேசும்போது அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம், இந்தியா கூட நாங்கள் நட்புடன் செல்வதற்கு ஒரு விஷயம் தான் இருக்குது, காஷ்மீர் பிரச்சனையை மட்டும் ஒய்த்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மெயினாக அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது காஷ்மீர் பிரச்சனையை வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகம் அவ்வளவு முட்டாள்தனமாக இயங்கவில்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் யார் கேன்வாஸ் பண்ணுறாங்க, எப்படி தீவிரவாதம் பரப்பப்படுகிறது அப்படிங்கிறது இப்போ தெளிவாக புரிந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய பப்புலாம் இனிமேல் எங்கே வேகாது, இந்த ஜம்மு காஷ்மீருக்குள்ளேயோ இந்த இந்தியாவுக்குள்ளேயோ வேக வாய்ப்பே கிடையாது. த பிக்கஸ்ட் பிஸ்னஸ் காங்க்ளோமெரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வரும். இதனுடைய வருடத்திற்கான ஒட்டுமொத்தமான டேர்ன் ஓவர் மட்டுமே ஒரு 2.5 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அதானி குரூப், அம்பானி குரூப்லாம் இதுக்கு கால் தூசி கூட வராதுங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இவங்க கிட்ட என்ன இருக்குது, ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ராணுவ ஜெனரல்கள் இவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், இவங்க இந்த பிஸ்னஸை தொடங்கி, இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் பிஸ்னஸ் தொடங்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடங்கப்பட்டது. ஆனால் தொடங்கப்பட்டது என்னமோ நல்ல ஒரு எய்முக்காக தான். ஆனால் அவங்க செஞ்சது எல்லாமே மிகப்பெரிய அளவில் ராணுவம் இங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, இதை அவங்களுடைய அசட்ஸாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷனை பயன்படுத்தி நிறைய பிஸ்னஸ் செய்வாங்க. ஆனால் டேக்ஸ் கிடையாது, ஏன்னா சேரிட்டபிள் அப்படிங்கிறது வந்துடுது. டேக்ஸ் கிடையாதுங்கிறது மட்டும் கிடையாது, அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பிஸ்னஸை அவங்களுடைய குடும்பத்துக்கே கொண்டு போவாங்க. அவங்களுடைய குடும்பம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி மறுபடியும் பணக்காரங்க ஆகுவாங்க. அங்கே ஊழல் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அது வெளி உலகத்துக்கு வராது. ஏன்னா ராணுவ ரகசியம் அப்படின்னு சொல்லி கப்சிப்புன்னு சொல்லி மூடி வச்சிருவாங்க. 1954 தான் இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது தொடங்கப்படுது. ஜெனரல் ஆயிப் கான் மற்றும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி மேஜர் ஜெனரல் இஸ்காந்தர் மிர்சா அப்படிங்கிறவங்க தான் இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷனை உருவாக்குறாங்க.
இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷனுடைய ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு 26 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பாகிஸ்தானுடைய ஜிடிபி கூட கம்பேர் பண்ணால் பாகிஸ்தான் ஜிடிபியில் 10% இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க மட்டுமே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அசட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ரெவன்யூ அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷன் மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி அஸ்கர் பேங்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னு சொன்னோம்ல. இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷன் மாதிரி சேரிட்டபிளா இல்லாட்டி டாக்ஸே கட்டாமல் அங்கே என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்காரி ஃபவுண்டேஷன் இருக்குது, ஃபாஜி ஃபவுண்டேஷன், சாஹின் ஃபவுண்டேஷன், பஹாரியா ஃபவுண்டேஷன், ஆர்மி வெல்ஃபேர் ட்ரஸ்ட், டிஃபென்ஸ் ஹவுசிங் அத்தாரிட்டிஸ், DHA அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷன்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ அதாவது 26 பில்லியன் வச்சுக்கோங்களேன், அதில் லாபம் மட்டுமே ஒரு 10 பில்லியன் அமெரிக்க டாலர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 50% யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ராணுவ ஜெனரல்ஸுக்கு போகும், அதாவது ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதம் இருக்கும் ஒரு 30% அப்படிங்கிறது இந்த ராணுவ ஜெனரல்களால் நியமிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போகும். எகைன் ஒரு 20% இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், அவங்க யாரெல்லாம் ராணுவ ஜெனரலுக்கு மட்டும் அடிமையாக இருக்கிறார்களோ, அவங்களுக்கு வேலை செய்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு 20% அப்படிங்கிறது தான் இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷனால் வரக்கூடிய லாபத்தினுடைய பங்கீடு. சரிப்பா, ஒரு DHAன்னு சொன்னேன் பாருங்க, டிஃபென்ஸ் ஹவுசிங் அத்தாரிட்டி. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டுமான நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தா இந்த DHA தான். நிப்பாட்டு இதை நிறுவனம் நான் சொன்னேன் எங்க, இது ராணுவ வீரர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காக தொடங்கப்பட்டதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. கிட்டத்தட்ட 50%க்கு மேலே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யார் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா DHA தான் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. DHA இஸ்லாமாபாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 16,000 ஏக்கர் அப்படிங்கிற நிலப்பரப்பும், DHA கராச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 12,000 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறதும் இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஃப்ரீயாக வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷனை நடத்திட்டு இருக்காங்க. எகெயின் ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டியிருக்கு, ஃப்ரீயாக வாங்கி, ஏன்னா இது மிலிட்ரிக்கு வேண்டியதானே. ஸோ இந்த லேண்ட் எல்லாமே இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுது. அப்படி ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய இந்த லேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு அதை யாருக்கு விற்கிறாங்க, ஒருவேளை பப்ளிக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி வாடகைக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள், ஷாப்பிங் மால்லாம் கேட்டு என்ன செய்வாங்க, அவங்களுடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்குள்ளே லாபமாக கொண்டு வந்துடுவாங்க. இது எல்லாமே ஒரு குட்டி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் தானா, இதே பாகிஸ்தானுடைய இராணுவம், அந்த இராணுவத்தினுடைய சில பல அமைப்புகள்லாம் சேர்ந்து தான் ஸ்டீல், ஃபர்னிச்சர், கன்சியூமர் குட், ஃபார்மசியூட்டிக்கல், ஃபுட் ப்ராடக்ட், செரால்ஸ், மீட் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. என்னடா எல்லா தனியாரும் சேர்ந்து செய்ய வேண்டியதை இராணுவம் மட்டுமே செஞ்சிட்ருக்குன்னா அப்போ பாகிஸ்தான் டவுன் ஆகிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் தானா? அப்போ இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதா? காஷ்மீர் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. இப்போ புரியுதா? இவ்வளோ விஷயங்களை மறைப்பதற்கு தான், இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய லாபத்தை அவங்க கொய்து கொண்டே இருப்பதற்கு இங்கே அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு மிக முக்கியமான எதிரி அப்படிங்கிறவங்க தேவைப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்தியா பாகிஸ்தானுடைய எதிரி கிடையாது. பாகிஸ்தானால் இந்தியா எதிரியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய இராணுவத்தால் இந்தியாவினுடைய மக்கள், இந்தியாவினுடைய இராணுவம் எதிரியாக சித்தரிக்கப்படுகிறது. இந்த உண்மையை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாமையே, பாகிஸ்தானில் இவ்வளோ அட்டூழியங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை புரியாமலேயே ஒரு கட்டத்தில் சின்னதாக அவங்களுக்குள்ள ஐயோ நம்ம மக்கள் இல்லாட்டி நம்ம கூட பிறந்த அந்த மக்கள் அவங்க கஷ்டப்படுறாங்களே, இந்தியா தான் இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சில பல ஊடகங்களும் இங்கே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தேடி ஆலோசித்து பாருங்கள். இல்லை நான் சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் தேடி பார்க்கலாம். தைரியமாக அதுக்கான எல்லா விதமான எவிடன்ஸும் உங்களுக்கும் கிடைக்கும். இவ்வளோதானா விக்கி? பிக்கெஸ்ட் ஃபெர்டிலைசர், இந்த உரம்லாம் அப்போ வேறு தனியார் தானே வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு ராசாக்களா. பிக்கெஸ்ட் ஃபெர்டிலைசர் அண்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறவங்களும் இதே பாகிஸ்தானுடைய இராணுவமும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களும் தான். அவ்வளோதானா? இந்த அஸ்காரி பேங்க் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த அஸ்காரி பேங்க் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேங்க் தான் இந்த அஸ்காரி பேங்க். இவங்க இங்கே செய்யக்கூடிய பலவிதமான கொடுக்கல் வாங்கல்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பதுக்கல் பணங்கள், இதெல்லாம் எந்த இடத்துல இந்த பிளாக் மணி ஒயிட் மணியாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்காரி பேங்க் வழியாக இது எல்லாத்தையுமே சூப்பராக மாற்றி எடுத்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் தகவலும் வெளியாகி இருக்கிறது. சரி, அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பெட்ரோல் டீசல் அந்த இடத்துலையாவது தனியார் யாராவது இருக்காங்களா, சீனாலாம் வந்திருக்காங்களேன்னு சொல்கிறாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாகிஸ்தான் இராணுவம் தான் விண்டு மற்றும் சோலார் எனர்ஜியினுடைய மிக முக்கியமான நபர்கள். இவங்களை மீறி விண்டு மற்றும் சோலார் எனர்ஜியில் பாகிஸ்தானில் கை வைக்க கூட முடியாது. சரிப்பா, இவ்வளோ சொல்லிட்டீல்ல, நமக்குலாம் ISRO இருக்குது, அப்போ பாகிஸ்தானுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கணும்ல, அதை பாகிஸ்தானுடைய இராணுவம் கையகப்படுத்தியிருக்காது அல்லவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் நம்ம ஃபெயில். ஏன்னா சூப்பர்கோ, அதாவது ஸ்பேஸ் அண்ட் அப்பர் அட்மாஸ்பியர் ரிசர்ச் கமிஷன் ஆஃப் பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த முக்கியமான அமைப்பு, ISRO மாதிரி அவங்களுடைய அமைப்புக்கு பிக்கெஸ்ட் கான்ட்ராக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவம் தான்.
பாகிஸ்தானுடைய இராணுவம் கண்ணசைத்தால் மட்டும்தான் அவங்களுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாமே அங்கே என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். சரி விக்கி, இப்போ நீ சொல்கிறதுல எனக்கு ஏதோ ஒரு டவுட் அடிக்குது. ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை, உடனே பாகிஸ்தான் இராணுவம் அங்கே போவாங்க. தாலிபன்கள் கூட பாகிஸ்தானுடைய இராணுவம் பேச்சுவார்த்தையில் நடத்திட்டு இருக்காங்க. பலுச்சிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களுக்கு எதிராக மட்டுமே இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு இல்லை நம்ம ஃபார்முலா கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக பார்த்தா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்கே பிரச்சனை நடந்தாலும் இராணுவ வீரர்கள் அங்கே போவாங்க, இராணுவம் அந்த அமைப்பை செய்யும், இராணுவத்தில் ஊழல் இருக்குது, இவ்வளோ ரூபாய் செலவாச்சு, பாகிஸ்தான் அரசாங்கம் கேட்காது, கேட்டுச்சுன்னா பாகிஸ்தான் அரசாங்கம் கவிழ்க்கப்படும். இது இப்படியே செஞ்சு தான் நாளடைவில் பாகிஸ்தானுடைய இராணுவமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை தீவிரவாதிகளாக மாற்றி வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பி ஒரு பிரச்சனை பண்ணு, பாகிஸ்தான் இராணுவம் இன்வால்வ் ஆகட்டும், இன்னொரு பிரச்சனை பண்ணு, பாகிஸ்தானுடைய இராணுவம் இன்வால்வ் ஆகட்டும், பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஊழல்கள் வெளியில் தெரியாமல் இருக்கட்டும், அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை இவ்வளோ பெரிய தீவிரவாதிகளாக மாற்றியது அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் தான். ஒரு உண்மையை மனசாட்சி தொட்டு இப்போ பேசுங்க. உண்மையிலேயே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்குதா, இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தப்படுகிறதா? இவனுக்கு செய்கிற இந்த ஊழலுக்கு அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்கள் பலியாக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த உண்மையை யார் வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க? எப்படி இந்த உண்மை வெளி உலகத்துக்கு போகும்? நீங்கள் மனசு வச்சிங்கன்னா போகும். இதுக்கு சப்டைட்டில் ரெடி ஆகும், இது ஃபேஸ்புக்லேயும் பகிரப்படும். இந்த செய்தியை நம்ம எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நீண்ட நெடுங்காலமாக பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே இங்கே சொல்லப்பட்டு வரக்கூடிய மிகப்பெரிய பொய். இந்த பிரச்சனை இருந்தால்தான் அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியும், இவ்வளோ பெரிய மாஃபியாவாக அங்கே இருக்க முடியும் அப்படிங்கிற உண்மை நம்மில் பலருக்கே ஒரு புதிய செய்தியாக இருக்கலாம். இது மட்டும்தானா? சில பல நிறுவனங்கள் இருக்கும், அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்த ஏர் இந்தியா மாதிரி, பிஎஸ்என்எல் மாதிரி, அதெல்லாம் பப்ளிக் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த பப்ளிக் செக்டார்ஸ் அப்படிங்கிறத ஒரு அரசாங்கம், பாகிஸ்தான் அரசாங்கம் திவாலாக போகுதுன்னா இதை பாதி விற்றுருப்பாங்கல்ல. அப்படி விற்ற பப்ளிக் செக்டார்ஸ் அப்படிங்கிறத யார் வாங்கியிருக்காங்க தெரியுமா? அதுவும் இதே பாகிஸ்தானுடைய இராணுவம் தான் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக இதை பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வாட்டர் அண்ட் பவர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, WAPDA அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் செல் NLC, ஃப்ரண்டயர் ஒர்க் ஆர்கனைசேஷன் FWO, ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் ஆர்கனைசேஷன் இப்படின்னு சொல்லி இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்லையும் யார் தான் ஈடுபட்டிருக்காங்க? பாகிஸ்தானுடைய இராணுவம் தான் ஈடுபட்டிருக்கு. இந்த பாகிஸ்தான் இராணுவத்து கூட தான் யார் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க? சீனா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதனால தான் பாகிஸ்தானில் எந்த அரசியல் மாற்றங்கள் நடந்தாலும் சீனாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ பாகிஸ்தானை பற்றி A to Z உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் தெரியணும்னா உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம், ஸ்ட்ராங்கான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்தியா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி, ஏன், எதனால் அப்படிங்கிற உண்மை காரணத்தை இன்றுடன் உடைப்போம். மறுபடியும் சொல்கிறேன், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.